நான்காவது பகுதி, ஐந்தாவது மந்திரம். அத அத்யாத்மம் யதேதத் கச்சதி வச மனஹ அனேன சைததுபஸ்மரதி அபீக்ஷ்ணம் சங்கல்பக. இவ்வுபனிஷத்தின் இறுதி பகுதியில் உபாசனை, சில பண்புகள், பிறகு பலம், ஞானத்தினுடைய பலன், இந்த கருத்துக்கள் வருகின்றது. கதையை நாம் முடித்து அந்த கதையிலிருந்து என்னென்ன கருத்துக்களை நாம் பெறுகின்றோம் என்பதையும் பார்த்து முடித்து உபாசனையையும் நாம் பார்த்தோம். இங்கு நான்காவது மந்திரத்தில் 2 உபாசனை வந்தது. இந்த இரண்டும் ஒரே ஒரு தேவதையை குறித்ததுதான். அதாவது சிருஷ்டி ஸ்திதி லயத்திற்கு காரணமான ஈஸ்வரன், அவரே முழுமையான தேவதை. மற்ற சக்திகளெல்லாம் அந்த முழுமையான ஈஸ்வரனிடமிருந்து வெளிப்பட்ட சக்திகள். அந்த ஈஸ்வரனை எப்படி தியானிக்கின்றோம் என்றால், முதலில் மின்னலினுடைய ஒளியை ஆலம்பனமாக ஆதாரமாக வைத்து தியானித்தல். எப்படி மின்னல் தோன்றும் பொழுது தெரியாத பொருள்கள் தோன்றி மின்னல் மறைந்தவுடன் அந்த பொருள்களும் மறைந்து விடுகின்றதோ, அதுபோல இந்த உலகத்தை தோற்றி இருக்க வைத்து தன்னுள் எடுத்துக்கொள்பவர் ஈஸ்வரன். பிறகு இரண்டாவதாக இதே ஈஸ்வரனை இதே குணத்துடன் கண்ணை நாம் திறந்து மூடுதலை நினைத்து தியானம் செய்ய வேண்டும். கண்ணை நாம் திறக்கும் பொழுது உலகம் தெரிகின்றது. கண்ணை நாம் மூடியவுடன் மீண்டும் உலகம் இல்லாமைக்கு சென்று விடுகிறது. இந்த கருத்திலிருந்து ஈஸ்வரனுடைய சொரூபமும் இந்த ஜெகத்தில் நமக்கு வைராக்கியமும் கிடைக்கும். காரணம், ஜெகத்தினுடைய அனித்தியத்துவம் காட்டப்படுகின்றது. பிறகு ஐந்தாவது மந்திரத்தில் இங்கு கூறப்பட்ட உபாசனை, மனதிலுள்ள ஒவ்வொரு எண்ணங்களும் அந்த பிரம்மத்தை விளக்குவதாக நாம் தியானிக்கின்றோம். அனேன ச ஏததுபஸ்மரதி அபீக்ஷ்ணம் சங்கல்பக. மனதிலுள்ள ஒவ்வொரு எண்ணங்களும் அந்த பிரம்மத்தை விளக்குவது போல் நாம் தியானித்தல். இந்த தியானத்தின் மூலமாக நான் சாட்சி சுரூபமானவன், நான் மனதில் ஓடுகின்ற அனைத்து எண்ணங்களையும் சாட்சியாக பார்ப்பவன், எண்ணங்களுக்கும் அதில் உள்ள உணர்வுகளுக்கும் எனக்கு சம்பந்தமில்லை என்ற ஞானத்துக்கு இந்த உபாசனை நம்மை தகுதிப்படுத்தும். இனி அடுத்த மந்திரத்தில் மீண்டும் ஒரு உபாசனை வருகின்றது. அதே ஈஸ்வரனை குறித்து ஒரு குணத்துடன் அந்த ஈஸ்வரனை தியானித்தல். இப்பொழுது நாம் 6வது மந்திரத்திற்கு செல்வோம். தத்ஹ தத்வனம் நாம தத்வனமிதி உபாசிதவ்யம் சய ஏததேவம் வேத அபிஹைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்ட உபாசனை அல்லது தியானம் ஈஸ்வரனை வணங்கத்தக்க குணமுடைய தன்மையுடன் தியானித்தல். பூஜ்ய குண பிரம்ம உபாசனம்.
பூஜ்யம் என்றால் வணங்கத்தக்க, பூஜை பூஜா என்று சொல்வோம். அதைத்தான் பூஜ்யம் என்று சொல்கின்றோம். தமிழில் சம்டைம் பூஜ்யம்னா 0 அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கு சம்ஸ்கிருதத்தை பூஜ்யம் என்றால் வணங்கத்தக்க. இப்போ பூஜ்ய குணம் என்றால் வணங்கத்தக்க குணத்தை உடைய பிரம்ம உபாசனம், அந்த பிரம்மத்தை தியானித்தல். இப்போ பிரம்மன் அல்லது ஈஸ்வரனுக்கு வணங்கத்தக்க குணம் உடையதாக தியானித்தல். இங்கு வணங்கத்தக்க என்றால் நாடத்தக்க, அந்த பிரம்மன் நாடத்தக்கது, திரஷ்டவ்யம் என்று சொல்லப்படும் உபனிஷத்தில். மற்ற இடத்தில் திரஷ்டவ்யம்னா அறியத்தக்கது, நாடத்தக்கது, அர்ஹதை உடையது. இப்போ இந்த தியானத்தில் நமக்கு கிடைப்பது முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம் என்றால் அந்த பிரம்மனிடத்தில் நாட்டம் நமக்கு ஏற்படும். நம்மை செயலில் தூண்டுவதே ஆசைதான். காம கர்மஹேது என்பது ஒரு நியதி. காமம் என்றால் ஆசை, கர்ம என்றால் செயல், ஹேதுன காரணம். ஆசைதான் செயலுக்கு காரணம். அது நல்லதாக இருக்கலாம், தீயதாகவும் இருக்கலாம். எந்த ஒரு செயலுக்கும் ஆசைதான் காரணம். நாம் ஒரு நற்காரியம் செய்யணும்னா அதற்கு தகுந்த ஆசை இருக்கணும். ஒருவன் தீய செயல் செய்கின்றான்னா அதற்கு தகுந்த ஆசைதான் காரணம். ஆகவே நாம் பிரம்மனை நாட வேண்டும் என்றால் அந்த பிரம்மனிடம் இந்த குணத்தை நாம் பார்க்க வேண்டும். வணங்கத்தக்கது, பூஜிக்கத்தக்கது, போற்றத்தக்கது என்று தியானிக்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு நாட்டத்திற்கு உரியதாகி விடுகின்றது. அதனால தான் பஜகோவிந்தம் அப்படிங்கிற இடத்துல பஜங்கிற சொல்லுக்கு நாடு என்று பொருள். பஜகோவிந்தம்னா கோவிந்தனை நாடு, கோவிந்தனை தேடு என்று பொருள். இப்போ நாடுதல், தேடுதல். இப்போ ஒரு பொருளை நாம் நாட வேண்டும் என்றால் அது உயர்ந்த பொருளாக நம் மனதிற்கு பட வேண்டும். அந்த பொருள் உயர்ந்த பொருளாக இருக்கிறதுனால நம்ம நாடிவிட மாட்டோம். உயர்ந்த பொருளாக ஒன்று இருந்தால் எல்லோரும் நாடி விடுவார்கள்னு சொன்னால் எல்லாம் உபனிஷத்தை தான் நாடிட்டு இருக்கணும், யாரும் நாடுவதில்லை. ஆகவே ஒரு பொருள் உயர்ந்ததாக இருந்தால் அது நாடத்தக்கதாக ஆகிவிடுவதில்லை. நம் மனதிற்கு அது உயர்ந்ததாக பட வேண்டும். நம்ம மனசுக்கு அது எப்போ உயர்ந்ததா படுதோ அப்பொழுதுதான் அதை நாடுவோம். ஒரு கீழான பொருள் நமக்கு உயர்ந்ததாக பட்டுவிட்டால் அதை நாடி விடுவோம். மேலான பொருள் உயர்ந்ததாக நமக்கு தெரிந்தால் நாம் நாடுவோம். ஆகவே இது ஒரு அழகான தியானம். அந்த ஈஸ்வரனே உயர்ந்தவர், அவரே வணக்கத்துக்கு உரியவர் என்று அந்த ஈஸ்வரனை நாம் தியானித்தால் பிறகு நமக்கு கிடைக்கின்ற பலன் அந்த ஈஸ்வரனிடம் நாட்டம் நமக்கு கிடைக்கும். வணங்கத்தக்கவராக ஈஸ்வரனை தியானித்த இது முக்கிய பலன். அவாந்தர பலன் ஒன்று இருக்கு, அமுக்கிய பலன் ஒன்று இருக்கு. அது என்னவென்றால், நாம் ஒருவரை வணங்கினால் நம்மை அவர் அல்லது அந்த வணக்கம் நமக்கு திருப்பி கிடைக்கும். ஒருவரை நம்ம ஹிம்சை செய்யாமல் இருந்தால் நம்மை இனியொருவர் ஹிம்சை செய்ய மாட்டார். ஒருவருடைய தப்பை நம்ம மன்னித்தால் நம்முடைய தப்பை இனியொருவர் மன்னிப்பார். இதுதான் இயற்கையில் இருக்கிற நியதி. அப்படி நாம் ஒருவரை வணங்கினால் ஒருவர் நம்மை வணங்குவார். அப்படி இதனுடைய அவாந்தர பலன், இறைவனை வணங்கத்தக்கதாக தியானித்தால் இந்த ஜீவராசிகள் இவனை வணங்கும். இது ஒரு அவாந்தர பலன். முக்கிய பலன் அந்த வணங்கத்தக்க ஈஸ்வரனிடத்தில் நாட்டம் நமக்கு ஏற்படும். அந்த ஈஸ்வரனை உணர வேண்டும் என்ற ஆசை நமக்கு ஏற்படும். இனி நாம் மந்திரத்திற்குள் செல்வோம். தத் ஹ, ஹ என்றால் உண்மையில், தது என்றால் அந்த பிரம்மன், வனம் நாம. வனம் என்ற சொல்லுக்கு பூஜிக்க தகுந்த, வணங்கத்தக்க, மேலான, உயர்ந்த என்பது பொருள்.
இதிலிருந்து தான் வந்தனம் என்ற சொல்லெல்லாம் வந்தது. வந்தனம் என்றால் வணங்கத்தக்க. நம்ம வந்தே மாதரம் அப்படின்னு சொல்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன? வந்தே என்றால் நான் வணங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். வந்தே அப்படிங்கிறது ஒரு வெர்ப், வினைச்சொல். அதற்கு சப்ஜெக்ட் அகம், நான் அர்த்தம். மாதரம்னா தாயை அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்தே மாதரம்னா தாயை வணங்குகின்றேன் அப்படின்னு அர்த்தம். நான் தாயை வணங்குகின்றேன். அதை நம்ம நாட்டை தாயாக உருவகப்படுத்தியதனால அதை கூறினார்கள். அப்படி வந்த சொல் தான் வனம். இனியொரு பொருள் காடுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஃபாரஸ்ட்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இங்கு வந்தனம் வனம் என்றால் வணங்கத்தக்க, போற்றுதலுக்குரிய, உயர்ந்த, மேலான. எப்படி அவரவர்களுக்கு அவரவர்கள் தாய் போற்றுதலுக்குரியவர்களோ, நமக்கு எல்லோருக்குமே இந்த நாடு போற்றுதலுக்குரியதோ, அதே போல இறைவன் போற்றுதலுக்குரியவர். தத்வனம் நாம. நாம என்றால் வனம் என்ற பெயர் பெற்றவராகவே அந்த இறைவன் இருக்கின்றார். அதாவது போற்றுதலுக்குரியவர் என்ற பெயரே அவருக்கு இருக்கின்றது. நமக அப்படின்னெல்லாம் நம்ம சொல்லுவோம். நமகன்னா வணங்குகின்றேன் அர்த்தம். அந்த நமகங்கிறதுக்கே பகவானுடைய பெயர். வணங்கத்தக்க சுரூபமாகவே அவர் இருக்கின்றார். இப்போ தது அந்த பிரம்மன் வணங்க தகுந்தவர் என்ற பெயருடன் விளங்கி கொண்டிருக்கின்றார். சரி, அவர் வணங்கத்தக்கவராக இருக்கட்டும், நாம் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது தத்துவனம் இது உபாசிதவ்யம். தத்துவனம், அந்த இறைவன் வணங்கத்தக்கவர் என்று உபாசிதவ்யம், நம்மால் தியானிக்கப்பட வேண்டும். உபாசிதவ்யம் என்றால் நம்மால் தியானிக்கத்தக்கது. அந்த இறைவனை நாம் வணங்கத்தக்கவர், போற்றுதலுக்குரியவர், மேலானவர், நம்முடைய லட்சியமானவர் என்று வணங்க வேண்டும், என்று தியானிக்க வேண்டும். எந்த ஒரு பொருளை நாம் மேலானதாக பார்க்கும் பொழுது அந்த பொருளுக்கு மேலான தன்மை இருக்கா இல்லையாங்கிறது இரண்டாவது பட்சம். நம்முடைய மனம் தூய்மை அடையும். ஒரு பொருளை நம்ம உயர்ந்ததாக பார்ப்பது நம்முடைய உயர்வை அது காட்டும். சில பேர் ரொம்ப அறிவிருப்பதாக நினைத்து கொண்டு நான் யாரையும் வணங்க மாட்டேன், யாரிடத்திலும் தூய்மை இல்லை என்று ஏதாவது ஒரு குறையை பார்த்து கொண்டிருந்தால் நஷ்டம் யாருக்குன்னா நமக்கு தான். ஆகவே இங்கு இறைவனை வணங்கத்தக்கவராக உபாசிக்க வேண்டும். இறைவன் யார்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்துமாக இருப்பவர். ஆகவே அனைத்தும் வணங்கத்தக்கது என்று உபாசிக்க வேண்டும். யக ஏதத் ஏவம் வேத, யார் இவ்விதம் தியானிக்கின்றார்களோ. இனி தியான பலன் வருகின்றது. யக யார், ஏதத் இந்த பிரம்மத்தை, ஏவம் வேத இந்த ஈஸ்வரனை இவ்விதம் தியானிக்கின்றார்களோ, சக அபிகைனம் சர்வாணி பூதானி சம்வாஞ்சந்தி. ஏனம் அந்த உபாசகனை, சர்வாணி பூதானி மற்ற எல்லா ஜீவராசிகளும், சம்வாஞ்சந்தி பூஜிக்கும், வணங்கும். இப்போ இவன் வணங்கினால் இவனை இந்த உலகம் வணங்கும். நம்ம மற்றவர்களை எப்படி நடத்துகின்றோமோ அப்படித்தான் மற்றவர்கள் நம்மை நடத்துகின்றார்கள். அதனால தான் ஒன்று சொல்வார்கள், இந்த உலகம் உன்னை எப்படி நடத்துது அப்படிங்கிறது, நடத்துகின்றதுங்கிறது நீ உலகத்தை நடத்தியதினுடைய ரிஃப்ளெக்ஷன். நீ இந்த உலகத்தை எப்படி நடத்தியிருக்கிற அப்படிங்கிறதுனுடைய பிரதிபிம்பம் அல்லது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகம் உன்னை நடத்துவது. இப்போ இந்த உலகம் நம்மை நடத்துகிற விதம், நாம் இந்த உலகத்தை நடத்தியதின் அடிப்படையில். இதில் சில இடங்களில் விதிவிலக்கு இருக்கலாம். உலகத்தை நம்ம நல்லா நடத்தியும் நம்மை நல்லா நடத்தாமையில் இருக்கலாம். ஆனால் இது பொதுவான நியதி. எந்த ஒரு ப்ராவர்புமே அப்சல்யூட்டாக எடுத்துக்கூடாது, 100% கிடையாது. பொதுவான நியதி இது. அவ்விதம்
இந்த உபாசனையினுடைய பலன் இந்த உபாசகன் பூஜிக்கப்படுவான். இந்த உபாசகன் இறைவனை பூஜிக்க தகுந்ததாக தியானித்து இறைவன் படைக்கப்பட்ட உலகத்தை அவன் பூஜிக்க தகுந்ததாக நினைக்கும் பொழுது இந்த உயிரினங்கள் அவனை வணங்குகின்றது, அவனை பூஜிக்கின்றது. இப்போ இத்துடன் உபாசனை முடிவடைகின்றது. இனி அடுத்த ஸ்லோகத்தில் வேறு ஒரு கருத்து வருகின்றது. 7வது மந்திரம். உபனிஷதம் போ ப்ரூஹி இத்யுக்தாத உபனிஷத் பிராமீம் வாவம் த உபனிஷதம் அப்ருமேதி. இந்த மந்திரத்தில் மிக சூக்ஷ்மமான முக்கியமான ஒரு கருத்து நமக்கு புகட்டப்படுகின்றது. இங்கு குருவானவர் உபதேசத்தை முடித்து சென்ற மந்திரத்துடன் அமைதி பெற்றார் என்பதை நாம் யூகிக்க வேண்டும். சென்ற மந்திரத்துடன் குருவானவர் உபதேசத்தை நிறுத்தி அமைதியாக இருப்பதாக நாம் நினைக்க வேண்டும். அதற்கு மேல் குருவிடமிருந்து எந்த உபதேசமும் வரவில்லை. தத்வனம் நாம உபாசித்தவ்யம்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்துடுறார். உடனே சிஷ்யன் ஒரு கேள்வியை குருவிடம் கேட்கின்றான். ஆகவே இதனுடைய ஆரம்பம் சிஷ்யனுடைய கேள்வி. இப்போ சிஷ்யனுடைய மனதில் வந்த சந்தேகம் என்னவென்றால், குருவானவர் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுத்துவிட்டு பேசாமல் இருந்து விடுகின்றார். அதற்கு பிறகு இதை செய் என்ற எந்த ஒரு கட்டளையும் இடவில்லை. அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்ற ஒரு வாக்கியத்தை சொல்லி உண்மையை சொல்லி பேசாமல் இருந்து விட்டார். அதற்கு மேல் ஒன்றை செய் என்று குரு சொல்லவில்லை. ஆகவே சிஷ்யனுடைய மனதில் என்ன சந்தேகம் ஏற்படுகிறது என்றால், உபனிஷத்தானது மேலும் தொடர்கின்றதா அல்லது உபதேசம் முடிவடைந்து விட்டதா என்ற சந்தேகம் சிஷ்யனுக்கு வருகிறது. உபதேசம் முடிவடைந்து விட்டதா அல்லது உபதேசம் மீதி இருக்கின்றதா அப்படிங்கிற சந்தேகம் சிஷ்யனுக்கு வருகிறது. இப்போ குரு உபதேசம் செய்து கொண்டு அமைதியாக இருந்தவுடன் குரு உபதேசத்தை முடிச்சிட்டாரா அல்லது மீண்டும் ஏதாவது உபதேசிக்க இருக்கின்றதா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா சிஷ்யன் குருவினுடைய உபதேசத்தை முடித்தவுடன் அமைதியாக இருந்தவுடன் முடிச்சிட்டாருன்னு எந்திரிச்சு போயிட்டான்னு வச்சுக்குவோமே, குருவோட மனசில் மீதி பாக்கி இருந்ததுன்னா என்ன ஆகிறது? ஆகவே சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம், நம்ம உபனிஷத்தை முடிச்சிட்டோமா அல்லது ஏதாவது மீதி இருக்கா? இந்த சந்தேகம் ஏன் வருகிறது என்றால், நம்முடைய அனுபவத்தில் எப்பொழுதெல்லாம் ஒரு வாக்கியம் ஸ்திதி இருக்கிறத அப்படியே பேசினாலும் அந்த வாக்கியம் பூர்த்தியானதாக நாம் உணர மாட்டோம். அந்த வாக்கியத்தை தொடர்ந்து ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுத்தினால்தான் வாக்கியம் பூர்த்தியாவதாக நாம் உணர்வோம். ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு புரிஞ்சிடும். இப்போ ஒருவரிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஏதோ ஒரு புஸ்தகத்தை கேட்டு அது உங்களிடம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்குறேன். அல்லது பர்ஸில் சில்லறை இருக்கா, ஏதாவது ஒன்று இருக்கான்னு கேட்குறேன். புஸ்தகம் உங்களிடம் இருக்கின்றதான்னு கேட்டுட்டு அவர் இருக்கின்றதுனார். அதோடு நான் நிறுத்தி விட்டால் இந்த கம்யூனிகேஷனில் ஒரு கேப் இருக்குது. அவர் ஒரு வெற்றிடத்தை உணர்வார். எதற்கு என்னிடத்தில் கேட்டார்? கொண்டு வர சொல்வதற்காகவா அல்லது அதை பார்க்க வேண்டுமா? ஏதாவது ஒன்று இருக்கு. அல்லது உங்கள் பேக்கில் தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்குற. அவர் இருக்குன்னு பேசாமல் இருந்துட்டாரோ என்ன ஆகும்? அப்படி இருக்கிறதுல உடனே எடுத்து கொடுப்பார். இப்போ தண்ணீர் இருக்காங்கிற கேள்வி அவர் எப்படி புரிஞ்சிட்டார்? தண்ணீர் கொடுங்கள் அப்படின்னு அவர் புரிஞ்சிட்டார். அப்படி எந்த ஒரு கம்யூனிகேஷன் நம்முடைய பேச்சில் நம்ம ஒன்று இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு பேசாமல் இருக்கிறது இல்லை. அவர்
பிறகு அவர் என்ன புரிஞ்சுக்கிறார்? அது இருக்கின்றதாங்கிற கேள்வியை கொடு என்ற ஒரு செயலில் தூண்டுவது போல் புரிந்து கொள்கின்றார். அதே போலதான் வேதத்துல எந்த ஒன்றை கூறினாலும் அதை ஒரு கர்மத்தோடு சம்பந்தப்படுத்தியே நாம் புரிந்து கொள்கின்றோம். சொர்க்கத்தினுடைய ஸ்துதி செய்யப்பட்டால் சொர்க்கத்திற்கான யாகத்தை செய்து அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வாசனையில இங்க சிஷ்யன் கேட்கின்றான், பிரம்மத்தை பற்றி உபதேசித்து விட்டீர்கள், இந்த ஞானத்தை அடைஞ்சதற்கு பிறகு பிரம்மத்தை அடைய ஏதாவது செய்ய வேண்டுமா? அந்த சந்தேகம் சிஷ்யனுக்கு வருகின்றது. ஆனால் இந்த இடத்துல அது ஒரு விதிவிலக்கு. பொதுவாக விவகாரத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுல பிரயோஜனம் இல்லை, அதை தொடர்ந்து ஒரு கிரியையானது வரும். ஆனால் பிரம்ம ஞானத்தில் அதை பற்றிய ஞானத்தை கொடுப்பதுடன் உபதேசம் முடிவடைகின்றது. கர்மமெல்லாம் ஞானத்திற்கு தகுதிப்படுத்துவதற்குத்தான். மீதி எல்லாம் என்ன என்றால் பிரம்மத்தை புரிந்து கொள்வதுடன் உபதேசம் நிறைவு பெறுகின்றது. ஆகவே இங்க சிஷ்யனுடைய கேள்வி, நீங்கள் பிரம்மஸ்வரூபத்தை கூறி அதற்கு மேல் என்னை செயலில் ஈடுபடுத்தவில்லை. குருவினுடைய பதில், நீ அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு மேல வேற செய்வதற்கு ஒன்றும் இல்லை. புரிஞ்சுக்கிறதுக்காக செய்ய வேண்டிய தவங்கள் எவ்வளவோ இருக்கலாம், ஆனால் உன்னை தகுதிப்படுத்தி கொண்டால் புரிந்து கொள்வதும் பிரம்மத்தை அடைதலும் ஒன்றுதான். பிரம்ம விஷயத்துல மட்டும் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதும் பிரம்மத்தை அடைவதும் ஒன்று. அதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உதாரணம் என்ன? 10 பேர் ஆத்த கடந்து இவனை எண்ணவில்லை, பிறகு 10வது மனிதனை கண்டுபிடிப்பதும் 10வது மனிதனை அடைவதும் சமகாலம். சமகாலம்னா எப்போ 10வது மனிதன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறானோ அப்பொழுதே 10வது மனிதனை அடைகின்றான். நான் தான் 10வது மனிதன்னு தெரிஞ்சதற்கு பிறகு 10வது மனிதனை அடைய இவன் எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இங்கு ஒரு கேள்வி பதிலினுடைய தாற்பயம், நீங்கள் பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை கொடுத்து நிறுத்தி விட்டீர்கள், இதற்கு மேல் செய்வது ஏதாவது இருக்கின்றதா என்றால் இங்கு குரு உபதேசிக்கின்றார், இல்லை, முடிவடைந்து விட்டது. பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதோட நமக்கு நம்முடைய லட்சியம் சாதனை முடிவடைந்து விடுகிறது. பிறகு அடுத்த மந்திரத்தில் சொல்ல போறார், அந்த பிரம்மத்தை அறிய தகுதிப்படுத்த செயல்கள் இருக்கின்றதுன்னு சாதனையை கூறுவார். ஆனால் தகுதி அடைந்தவுடன் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதோட சாதனை முடிவடைகின்றது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம். இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றால், உபநிஷதம் போ ப்ரூஹி. போ என்றால் அழைத்தல். நாம் பெரியவர்களை அழைக்கின்ற விதம் போ. போ என்றால் ஒரு மரியாதையுடன் அழைத்தல். நம்ம இங்க அப்படின்னு தமிழில் போடுறது போல போ அப்படிங்கிற சொல். போ என்றால் மதிப்புக்குரியவரே. உபநிஷதம் ப்ரூஹி, உபனிஷத்தை தொடருங்கள், உபனிஷத்தை மீண்டும் எனக்கு உபதேசியுங்கள், அல்லது உபனிஷத்தினுடைய தொடர்ச்சி இருக்கின்றதா, இருந்தால் உபதேசியுங்கள் என்பது பொருள். இப்போ உபனிஷதம் ப்ரூஹி என்றால் நீங்கள் பிரம்ம ஞானத்தை கொடுத்து நிறுத்திவிட்டீர்கள், அதற்கு மேல் தொடர்ச்சி இருந்தால் குறிப்பிடுங்கள், உபதேசியுங்கள். அதாவது உபனிஷத் தொடர்கின்றதா அல்லது முடிவடைந்து விட்டதா, அதுதான் கேள்வி. அதற்கு குரு பதில், உக்தா தே உபனிஷத்து. அடுத்த சொல்லை குருவினுடைய பதில், உக்தா சொல்லப்பட்டு விட்டது, தே உனக்கு, உபனிஷத் உபனிஷத்தானது உனக்கு கூறிவிட்டேன், அல்லது உபனிஷத்தானது உனக்கு உபதேசிக்கப்பட்டு விட்டது. உக்தா என்றால் உபதேசிக்கப்பட்டு விட்டது, ஓவர் அப்படின்னு அர்த்தம். பிறகு எப்படிப்பட்ட உபனிஷத்? பிராமீம் வாவதே உபனிஷதம் அப்ரூம இதி.
பிராமீன் என்றால் பிரம்மத்தை விளக்குகின்ற, பிரம்மத்தை அடைவிக்கின்ற, உபனிஷதம் உபனிஷத்தை அப்ரூம நாங்கள் உபதேசம் செய்தோம். அப்படின்னா நான் உபதேசம் செய்தேன். இப்போ பிராமீன் என்றால் பிரம்மத்தை அடைவிக்கின்ற, பிரம்மத்தை விளக்குகின்ற உபனிஷத்தை தான் உனக்கு நான் கூறி முடித்தேன். இப்போ இதனுடைய அர்த்தம் உபனிஷத்து பிரம்மத்தை விளக்குகின்ற பகுதி. பிரம்மத்தை புரிந்து கொள்வதுடன் உபனிஷத் நிறைவு பெறுகின்றது. இப்போ உபனிஷத்தினுடைய மைய கருத்து பிரம்ம ஞானம். மற்ற கருத்தெல்லாம் அந்த ஞானத்துக்கு தகுதிப்படுத்துவதெல்லாம் அந்த சைடு இடையில வர்ற கருத்துக்கள். முக்கிய கருத்து அந்த பிரம்மஸ்வரூப விளக்கம். அந்த விளக்கம் இருக்கின்றதா, இருந்தால் தொடருங்கள்னு கேட்கும் பொழுது நாங்கள் கூறி முடித்து விட்டோம் என்று குருவானவர் கூறுகின்றார். இப்போ இத்துடன் இந்த கருத்து முடிவடைகிறது. இப்போ இந்த மந்திரத்தினுடைய சாராம்சம் ஞானம் ந கர்ம சேஷம். அதுதான் இதனுடைய சாராம்சம். ஞானம் ந கர்ம சேஷம். சேஷம் அப்படின்னா ஒட்டி இருப்பது, கர்ம சேஷம்னா கர்மத்தோடு சேருவது. இந்த பிரம்ம ஞானம் கர்மத்தோடு சேருவது அல்ல. வேற எல்லா ஞானமும் கர்மத்தோடு சேர்ந்து தான் பலன் கொடுக்கும். இப்போ யோகாசனத்தை எப்படி பயிற்சி பண்ணணும் என்றால் அந்த ஞானத்தை அடைஞ்சிட்டா பலன் கிடைச்சிடாது. ஞானம் பிறகு கர்மம். அந்த அறிவை பெற்று பிறகு செயல்பட்டால் தான் பலன் கிடைக்கும். எப்படி தலைகீழாக நிற்கணுங்கிற அறிவு தலைகீழாக நின்னா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைச்சிருமோ? கிடைக்காது. அப்படி வாக்கிங் எப்படி போகணும், ஸ்விம்மிங் எப்படி பண்ணணுங்கிற அறிவு நமக்கு அந்த கலையை கொடுத்துறாது, அல்லது அதை செய்வதனால் வர்ற பலனை கொடுக்காது. எல்லா அறிவும் கர்மசேஷம், கர்மத்தோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் உபனிஷத் ஞானம் மட்டும் கர்மத்தோடு சம்பந்தப்படவில்லை. அதனால் என்ன சொல்வார்கள்? சுதந்திர பழக்கம். சுதந்திர பழக்கம்னா அது சுதந்திரமாகவே தானாகவே பலனை கொடுக்கும் சக்தி இந்த ஞானத்திற்கு இருக்கின்றது. இந்த ஞானத்திற்கு மட்டும்தான் இயற்கையாகவே அதற்கென்ற ஒரு சக்தி இருக்கின்றது. நீதி ஞானமெல்லாம் செயலின் மூலமாக தான் பலனை கொடுக்கும். இந்த ஞானம் அதாகவே பலனை கொடுக்கும். அதனால தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்வார்கள். சயின்ஸுங்கிறது ஞானம், ஸ்கூலில் காலேஜில் படிப்போம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயனடைகிற இடத்துக்கு பேர் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். டெக்னாலஜின்னு என்ன? அந்த சயின்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடம், மற்றதுக்கெல்லாம். ஆனால் இங்கே இருக்கே இது அப்சல்யூட் சயின்ஸ்ன்னு சொல்கிறோம். காரணம், இந்த அறிவே நமக்கு பலனை கொடுக்கும். ஆனால் இந்த அறிவுக்கு நம்மை தயார்படுத்த எத்தனையோ கர்மங்கள் சாதனைகள் தேவைப்படுகிறது. ஆகவே அடுத்த மந்திரத்தில் குருவானவர் அதை ஞாபகப்படுத்தி விடுகின்றார். இப்படி சொன்ன உடனே நம்மை எரியாமல் என்ன தவறு செய்து விடுவோம். ஆகவே புரிஞ்சிட்டா போதும், நான் ஒரு சாதனையும் செய்ய மாட்டேன், எனக்கு பிரம்மத்தை புரிஞ்சிட்டா மட்டும் போதும், ஆகவே நான் புரிஞ்சுக்கிறேன்னு நிறுத்தி விடுவோம். அது கூடாது. புரிஞ்சிட்டா போதும், ஆனால் அந்த புரிகிறதுக்கு நம்ம எவ்வளவோ தவம் செய்ய வேண்டும். அதை அடுத்த மந்திரத்தில் குருவானவர் உபதேசிக்கின்றார். இப்போ இந்த மந்திரமானது ஞானமே மோட்சத்தை கொடுக்கும் என்ற கருத்துடன் கூடியது. இனி 8வது மந்திரம். தஸ்மை தபோதமக கர்மேதி பிரதிஷ்டாஹ வேதா சர்வாங்காணி சத்யமாயதனம். இந்த மந்திரத்தில் ஞானத்தை நாம் அடைய என்னென்ன சாதனைகள் முக்கியமாக செய்ய வேண்டும் என்பதை குருவானவர் உபதேசிக்கின்றார். இந்த ஞானத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த, ஞானத்தை நாம் வைத்து காப்பாற்ற
என்னென்ன சாதனைகள் நம்மிடம் இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்புகள், வேல்யூஸ் இங்கு உபதேசிக்கப்படுகின்றது. இங்கு 5 சாதனைகள் உபதேசிக்கப்படுகின்றது. ஒரு முக்கிய சாதனை, மற்ற 4 அந்த முக்கிய சாதனைக்கு துணை புரிகின்ற சாதனைகள். இவ்விதம் 5 சாதனைகளை குறிப்பிடுகின்றார். இது ஒரு கற்பனையாக இங்கு சாதனை கூறப்படுகின்றது. இந்த பிரம்ம ஞானம் என்பது ஒரு பசு அல்லது ஒரு மனிதனை போல் இருந்தால், ஒரு பசுவாக கற்பனை செய்தால், இந்த ஞானம் என்பது அதற்கு கால்கள் என்ன, உடல் உறுப்புகள் என்ன, அதனுடைய இருப்பிடம் என்ன என்ற விதத்தில் இங்கு குறிப்பிடப்படுகின்றது. இப்போ தஸ்மை என்றால் அந்த பிரம்ம ஞானத்திற்கு, அந்த பிரம்ம ஞானம் என்ற பசுவிற்கு கால்களைப் போல் இருப்பது என்ன என்றால் தபோதம கர்மேதி பிரதிஷ்டாகா. பிரதிஷ்டாகா என்றால் ஆதாரங்கள், ஆதாரமாக இருப்பது. நம்ம கால் தானே நிற்பதற்கு ஆதாரமாக இருக்குது. அப்படி இருப்பது இங்கு எவைகள் என்றால் தபம், தபக, தமக, கர்ம, இவை போன்றவைகள். இங்கே 4 கால் இருக்கே, 3 தான் சொல்லப்பட்டதுன்னா வேறு ஏதாவது சாதனை சமக என்பதை எடுத்துக்கொள்ளலாம். தபம், தமம், கர்ம. இங்கு கர்ம என்றால் கர்ம யோகம். இப்போ கர்ம யோகம், தவம், இந்திரிய ஒழுக்கம். தமக என்றால் இந்திரிய கட்டுப்பாடு. தவம் என்றால் நமக்கு தெரிந்த சொல் தவம், தவ வாழ்க்கை வாழுதல். தமகை புலனடக்கம். கர்ம, கர்மயோகப்படி வாழ்தல், தர்மப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல். இவைகள்தான் இந்த ஞானத்திற்கு ஆதாரங்களாக இருக்கின்றது. பிறகு வேதாகா சர்வாங்காணி, அனைத்து உடல் உறுப்புகள் போல இருப்பது வேதாகா, வேதங்கள். சர்வ அங்காணி என்றால் ஒரு பசுவுக்கு அங்கங்கள் இருப்பது போல, மற்ற உடல் உறுப்புகள் போல இருப்பது இங்கு வேதாகா. இங்கு வேதம் என்றால் உபனிஷத் படனம், உபனிஷத்தை படித்தல். வேத பிரமாண வியாபாரக என்று பொருள். வேதாகான வேத பிரமாண வியாபாரம். வேதத்தை, குறிப்பாக உபனிஷத்தை நாம் பயன்படுத்துதல். உபனிஷத்தை நாம் குருவிடமிருந்து கேட்பது தான் அனைத்து அங்கங்களாகவும் இருக்கின்றது. பிறகு அடுத்த சாதனை சத்தியம் ஆயத்தனம். ஆயத்தனம்னு இருப்பிடம். ஒரு பசு இருந்தால் அதை கட்டுவதற்குன்னு ஒரு இருப்பிடத்தை வச்சுருப்போம். அதுக்குன்னு ஒரு கூரை போட்டு அதற்குள்ளே பசுவை வச்சுருப்போம். அப்படி இந்த ஞானம் எந்த வீட்டில் இருக்கும்? ஞானத்தினுடைய இருப்பிடம் என்ன? சத்தியம். சத்தியம்னா வாய்மை. சத்தியமாக இருக்கிறது தான், இருந்தால் தான் ஞானம் அங்கு இருக்குமா. இப்போ யாரிடத்துல வாய்மை இருக்கோ அவங்களிடத்துல தான் இந்த ஞானம் தங்கும். அதாவது இவர்கள் பொய் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த ஞானமும் இவங்ககிட்ட பொய் சொல்லிட்டு போயிருமா. அப்போ இந்த ஞானம் இவர்களிடத்துல இருக்கணும்னா இவர் உண்மையை சொல்லி ஆக வேண்டும். பிறகு இந்த ஞானத்துக்கு உறுப்புகளாக இருப்பது உபனிஷத்தை படித்தல். அதுதான் பிரதானம், முக்கியம். மீதி 4 தபக, தமக, கர்ம, கர்மயோகம், பிறகு சத்தியம், இவைகளெல்லாம் உபகாரம், இவைகளெல்லாம் துணை புரிகின்ற சாதனைகள். இப்போ இறுதியாக ஆசிரியர் ஏதாவது ஒரு பண்புகளை உபதேசித்து முடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக சில பண்புகளை கூறினார். சிலன்னு சொல்கிறோம், இதை பின்பற்றுனா எல்லா பண்புகளும் நமக்கு விடும். காரணம், தவங்கிற வார்த்தையில் எல்லாமே அடங்கி விடுகின்றது. இதனுடைய பொருளை இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம். இங்கு தபக என்ற சொல்லுக்கு பொருள் நம்முடைய மனதை சத்துவ குணத்துக்கு உயர்த்த செய்யும் சாதனைகள். தபக
இஸ் ஈக்குவல் டு சத்துவ குணத்திற்கு நம்மை மாற்றி அமைக்க நாம் செய்யும் சாதனைகள். ஒரு உபனிஷத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது, தபசா பிராப்யதே சத்துவம். தபசா, தவத்தினால், பிராப்யதே சத்துவம், சத்துவ குணமானது அடையப்படுகின்றது. தபசா பிராப்யதே சத்துவம். சரி, சத்துவ குணத்தில் என்ன கிடைக்கும்னா, சத்துவாத் சம்பிராப்யதே மனக. சத்துவாத் சம்பிராப்யதே மனக என்றால் சத்துவ குணத்திலிருந்து ஞானத்தை கிரகிக்கின்ற மனம் அடையப்படுகின்றது. சத்துவ குணத்திலிருந்து சம்பிராப்யதன அடையப்படுகின்றது மனக. அப்பொழுதுதான் நாம் மனசையே அடையிறோமா. அது வரைக்கும் நாம் மனசை அடையிறதில்லை, மனசு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கோம். நம்ம மனசை எப்போ அடையிறோம்? சத்துவ குணத்திலிருந்து தான் அடைகின்றோம். சத்துவ குணம் இருந்தால் தான் நாம் அறிவை அடைய முடியும். இது வேதாந்தத்துக்கு மட்டுமல்ல, விவகாரத்திலேயே சரியாக புரிஞ்சுக்கணும்னா சத்துவ குணம் வேணும். இப்போ சில சமயங்களில் ஒருவர் சொல்கிறத ஒழுங்காக புரிஞ்சுக்கிறோம், சில நேரத்தில் அவர் சொல்கிறது தவறாக புரிஞ்சுக்கிறோம். காரணம் என்ன? அந்த நேரத்தில் மனசு சத்துவத்தில் இல்லை. இப்போ அந்த நேரத்தில் மனது சத்துவ குணத்தில் இல்லாததுனால தலைகீழாக விபரீதமாக நாம் புரிந்து கொள்கின்றோம். அப்போ நம்ம மனது சத்துவ குணத்தில் இருந்தால் தான் யதார்த்தமாக உண்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அங்கே உபனிஷத்தில் தவத்தினால் சத்துவ குணத்தை அடைகின்றோம், சத்துவ குணத்தினால் அறிவை வாங்கும் மனதை அடைகின்றோம். சரி, அந்த மனசுனால எதை அடைகின்றோம்? இரண்டாவது வரியில் மனசா பிராப்யதே ஹ்யாத்மா. மனதினால் பிராப்யதே ஹ்யாத்மா, மனதினால் ஆத்மாவை நாம் அடைகின்றோம். மனசா பிராப்யதே ஹ்யாத்மானா மனதில் ஞானம் ஏற்படும் பொழுது அந்த ஞானத்தில் நமக்கு ஆத்மாவே கிடைக்கின்றது. ஒருவர் கேட்கலாம், சரி ஆத்மாவை கிடைச்சி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கலாம். உபனிஷத் முடிக்கின்றது, ஹ்யாத்மா பத்யா நிவர்த்ததே. நீ ஆத்மாவை அடையும் பொழுது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைகின்றாய். ஹ்யாத்மா பத்யா நிவர்த்ததே. நிவர்த்ததேங்கிற இடத்துல சம்சாரத்தை சேர்த்திக்கணும். இந்த ஆத்மாவை நீ அடையும் பொழுது துயரத்திலிருந்து விடுதலை அடைகின்றாய். இப்போ இந்த மைத்ரேயி உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத். இப்போ அந்த உபனிஷத்தில் மிக அழகாக தபசா பிராப்யதே சத்துவம்னு தவத்தினுடைய பலன் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அதை இங்கே எடுத்துக்கொண்டு பார்த்தால், தபக என்றால் தவம் என்பது நம்முடைய மனதை சத்துவ குணத்துக்கு உயர்த்த செய்யும் சாதனைகள். அது என்னன்னா, என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம், என்ன செய்தால் சத்துவ குணத்திற்கு மனசு போகுமோ அவைகள் அனைத்தும். அது முதல்ல ஆகார சுத்தியில் ஆரம்பிக்கணும். ஆகாரத்தில் ஆரம்பித்து ஆசனத்தின் வழியாக சென்று, ஆசனம்னா எக்ஸசைஸ். ரொம்ப பேர் ஏன் ஆசனம் செய்வதில்லை, பிராணாயாமம் செய்வதில்லைன்னா அதற்கு காரணம் சத்துவ குணம் குறைவு. அது பொறுமை ரொம்ப வேணும். ஆசனம் பண்ணுறதோ வாக்கிங் போகிறதோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் சத்துவ குணம் வேண்டும், பொறுமை வேண்டும். அது இல்லாததுனால்தான் அதை நாம் செய்ய முடிவதில்லை. ஏன்னா மனது எப்பொழுதும் சஞ்சலத்தில் இருந்தால் அமைதியாக அமர முடிவதில்லை. இப்போ அது அமரணும்னா ஆகாரத்தில் சுத்தி தேவை. பிறகு ஜபம், பாராயணம், விதவிதமான விரதங்களை நம்ம எடுத்துக்கொள்வதெல்லாம் எதற்குனா சத்துவ குணத்தில் நம்மை உயர்த்துவதற்காக. இது தபக. பிறகு தமக என்றால் புலனடக்கம், இந்திரிய கட்டுப்பாடு. நம்முடைய இந்திரியங்கள் நல்ல விஷயத்தில் சென்று தீய விஷயத்திலிருந்து விலக வேண்டும். இங்கே தமகங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. கேட்க வேண்டாததை கேட்காம இருத்தல், பிறகு கேட்க வேண்டியதை கேட்டல், அதுவும் தமக தான். உபனிஷத்தை கேட்கறது பெரிய கஷ்டமான காரியம், ஊர்வம்ப கேட்காம இருக்கிறது பெரிய கஷ்டமான காரியம். ஊர்வம்ப கேட்கறதுல ஒரு ருசி இருக்கு. யாராவது உண்மையை சொல்லி நல்லதை சொன்னால் அதை கேட்கறதுல ஒரு கஷ்டம் இருக்கு. அதை மாற்றி அமைக்கிறது தான் தமக. தேவையில்லாத விஷயத்தை கேட்காம இருக்கிறதும்,
சில பேர் தூண்டி விடுவார்கள், அந்த மேட்ரு உனக்கு தெரியுமான்பார்கள். உடனே நம்ம சும்மாவாக இருப்போம், எங்கே சொல்லும் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம 2 முறை எனக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லி பாருங்க, அவ்வளோதான், பக்கமே வரமாட்டார்கள். பிறகு நல்ல விஷயங்களை சொன்னால் உடனே நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் நல்ல விஷயங்களை யாராவது சொல்லும்போது உடனே காது திறந்து வாய் மூடி, தீய விஷயங்களை பேச ஆரம்பித்தா ஆப்போசிட்டாக மாறணும், காது மூடி வாய் திறந்துடணும். நமக்கு நீ இதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லணும். அதுதான் தமக. பிறகு கர்ம என்றால் கர்ம யோகம். கர்ம யோகம்னா தர்மப்படி வாழ்தல், நம்முடைய சொதர்மத்தை செய்தல், பரதர்மத்தை விட்டு விடுதல், தேவையில்லாத செயலில் விட்டு எதை செய்யணுமோ அந்த கடமையை நாம் செய்தல் கர்ம யோகம். பிரதிஷ்டாகா, இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஞானமே நமக்குள்ள வரும், ஞானத்துக்கு ஆதாரமாக இருப்பவைகள். பிறகு வேதாகா சர்வாங்காணி என்றால் இதெல்லாம் செய்துட்டு சாஸ்திரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா தூய்மையான அறியாமையுடன் கூடிய மனம் நமக்கு இருக்கும். பியோர் இன்னசென்ட் மைண்டுன்னு சொல்லுவார்கள். அந்த இன்னசென்ஸ் இருக்கே, அது என்ன பண்ணிடும், பிறகு மோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் பியூரிட்டி இருக்கும், பிறகு மீண்டும் மோகத்தில் வீழ்ந்து விடுவோம். ஆகவே வெறும் தூய்மையான மனம் மட்டும் போதாது, அங்கே அறிவும் இருக்க வேண்டும். அந்த அறிவு இருந்தால் தான் மற்றதையெல்லாம் உள்ள விடாது. அதாவது அந்த அறிவுங்கிறது இந்த இம்யூன் பவர் போல், அது என்ன பண்ணும், மற்ற வைரஸை எல்லாம் உள்ள விடாமல் காப்பாற்றுவது போல இந்த மோக வசப்பட்டு வரும் எண்ணத்துக்கெல்லாம் ஒரு எதிரியா உள்ள இருந்து செயல்படுவது இந்த ஞானம். ஆகவே அந்த ஞானம் வர வேண்டும் என்றால் ஞானத்தை கொடுக்கும் கருவியை கையாள வேண்டும். அதுதான் சர்வாங்காணி. பிறகு இறுதியாக சத்தியம் ஆயத்தனம். இந்த ஞானம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் அது சத்தியம், வாய்மை. அதாவது நம்ம சாஸ்திரத்தில் மிக மிக உத்தமமான மேலான தவம்னு சொல்கிறது, முதல் தவம் அஹிம்சா. எங்கு சென்று பார்த்தாலும் அஹிம்சை தான் ஃபஸ்ட்டில் சொல்லப்படும். இரண்டாவதாக பேசப்படுவது சத்தியம். இப்போ முதல் மகாவிரதம் அஹிம்சா, இரண்டாவதாக பேசப்படுவது சத்தியம், வாய்மை, ட்ரூத்ஃபுல், யாரையும் ஏமாற்றாமல் இருத்தல், வஞ்சகமின்மை, கபடமின்மை. அப்படி ஒரு விளக்காசிரியர் சொல்கிறார். இங்கே சத்தியம்னு சொன்னால் ஏமாற்றாமல் இருத்தல், ட்ரஸ்ட் வர்த்தியாக இருத்தல். ஒருவர் நம்மை நம்பினால் அந்த நம்பிவிட்டார்கள்ங்கிற காரணத்துக்காகவே நாம் எதை வேண்டுமானாலும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். அதனால் ஒருத்தர் நம்மை நம்பிவிட்டால் நமக்கு பொறுப்பு வர வேண்டும். சில பேர்த்துக்கு நம்பிட்டாங்கன்னா சந்தோஷம் வந்துடும், காரணம் என்ன, ஒரு ஆள் கிடச்சிது அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்மை நம்பும் பொழுது நமக்கு லாஸ் தான் வரணும். நம்ம நம்பவில்லைன்னா அது அவங்களுக்கு லாஸ். நம்மை ஒருவர் நம்பி விட்டார்கள் என்றால் நமக்குத்தான் லாஸ் வரணும். அதுதான் உண்மையான நிலை, அதுதான் சத்தியம். கபடமின்மை, ஏமாற்றாமல், வஞ்சகமின்மை, அது சத்தியம் அல்லது வாய்மை. அப்படி யார் மனம் இருக்கோ அவங்க மனதில் தான் இந்த ஞானமானது தங்கும். ஞானம் அப்படிப்பட்ட இருப்பிடத்தில் தான் இருக்கும். ஒரு பசுவை நல்ல இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா அது பேசாமல் சந்தோஷமாக இருக்கும். சில இடங்களில் கோசாலையில் போய் பார்த்தா ஃபேனெல்லாம் போட்டு வச்சுருப்பார்கள் சில பசுவுக்கு. அந்த பசுவை அவுத்து விட்டாலும் அங்கேயே நின்றுட்டுருக்கும் ஃபேன் காற்று வாங்கிட்டு. அதே போல் இருப்பிடம் நல்லா இருந்தால் அந்த பசு அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறது போல் இங்கு மனம் இந்த சத்தியத்துடன் இருந்தால் ஞானம் நம்மை விட்டு செல்லாது. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வராது, வந்தால் தானே செல்றதுக்கு. அப்படியே ஏமாந்து கொஞ்சம் வந்துட்டாலும் வந்த வேகத்தில் போயிடும். ஆகவே சத்தியம் ஆயத்தனம். இனி இறுதி மந்திரத்தில் ஞான பலனுடன் ஆசிரியர் முடிவுரை செய்கின்றார். 9வது மந்திரம். யோ வா ஏதாமேவம்
வேத அபஹத்ய பாப்மானம் அனந்தே ஸ்வர்கே லோகே ஜ்யேயே பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி. இங்கு ஞானத்தினுடைய பலன் கூறப்படுகின்றது. யார் இந்த பிரம்மத்தை அறிகின்றார்களோ அவர்கள் மரணமற்ற தன்மையை அடைகின்றார்கள். விதேக முக்தி கூறப்படுகின்றது. யோவா ஏதாம் ஏவம் வேத யக வா. யக என்றால் யாரெல்லாம் இந்த உபனிஷத்தை படித்து புரிஞ்சு மோட்சத்தை அடைகிறதுக்கு ஒரே ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் மனுஷனாக இருக்கணும், அவ்வளவுதான். அதற்கு பிறகு விசேஷமாக சில தன்மைகள் கூறப்பட்டது இருக்க வேண்டுமே தவிர, அதனால தான் யக அப்படிங்கிறது யாரெல்லாம், ஹூஎவர் மேபி, மனிதனாக இருந்தால் போதும். யாகம் பண்ணுறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வேணால் சில விதிமுறைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் புரிந்து கொண்டு ஞானத்தை அடைவதற்கு யாராக இருந்தாலும் ஏதாம் ஏவம் வேத. ஏதாம்னு இந்த உபனிஷத்தை, இங்கு உபதேசிக்கப்பட்ட தத்துவத்தை, வேத ஏவம்னு இவ்வாறு சரியாக வேதன புரிந்து கொள்கிறார்களோ, ஏதாம்னு இந்த உபதேசத்தை யார் புரிந்து கொள்கின்றார்களோ இனி அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? அபகத்திய பாப்மானம். பாப்மானம்னா அனைத்து பாபங்களையும் அபகத்திய நீக்கி, இந்த ஞானம் நம்மிடம் உள்ள அனைத்து பாபங்களையும் நீக்குகின்றது. நம்முடைய பாபங்கள் அனைத்தையும் நீக்கி, இங்கே பாபத்தில் புண்ணியத்தையும் நம்ம சேர்த்திக்கணும். அதாவது பாபம்னா அனைத்து கர்ம பலன்களையும் நீக்கி, அனந்தே முடிவற்ற, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவற்ற, ஜேயே என்றால் மேலான, ஜேயே என்றால் மிக உயர்ந்த, அதற்கு மேல் உயர்வற்ற, ஜேயே ஸ்வர்கே லோகே. இங்கு ஸ்வர்கக அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தன்னுடைய ஸ்வபாவம் என்பது பொருள். ஸ்வர்க்கம் என்றால் ஸ்வபாவம். இனி ஒரு பொருள் இருக்கின்றது. அந்த பொருள் புண்ணியம் பண்ணி சொர்க்க லோகம் என்ற ஒரு லோகம், மனுஷலோகம் இருக்கிறது போல, பித்ருலோகம் இருக்கிறது போல, சொர்க்க லோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அது இங்கு குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்னவென்றால் அனந்தம் ஜேயே என்ற அடைமொழிகள் இங்கே ஸ்வர்க்கம்ங்கிற சொல்லுக்கு வேறொரு பொருளை குறிக்கின்றது. சொர்க்கம் அப்படின்னு சொன்னால் ஸ்வ அப்படின்னா ஒன், தன், செல்ஃப்னு அர்த்தம். க அப்படின்னா இருத்தல், கச்சதி தன்னிடத்தில் இருத்தல். இப்போ சொர்க்கே லோகே என்றால் தன்னிடத்தில் இருத்தல் என்கின்ற நிலையை, அப்படின்னா ஆத்மாவில் பிரம்மனிடத்தில் இருத்தல் என்ற விஷயத்தில் பிரதிதிஷ்டதி நிலை பெறுகின்றான். இப்போ சொர்க்கே லோகே என்றால் இறுதியான பொருள் மோக்ஷத்தில், முடிவற்ற மேலான மோக்ஷத்தில், அதான் இறுதியான பொருள். இப்போ சொர்க்கே லோகேனா மோக்ஷத்தில். எப்படிப்பட்ட மோக்ஷம்? அனந்தே முடிவற்ற, ஜேயே மிக உன்னதமான மோக்ஷத்தில் பிரதிதிஷ்டதி என்றால் நிலை பெற்று விடுகின்றான். மீண்டும் பிரதிதிஷ்டதி நிலை பெறுகின்றான். இப்படி இரண்டு முறை சொல்வது உபனிஷத் சமாப்தி அடைந்து விட்டது, முடிவடைந்து விட்டது என்பதை காட்டுவதற்காக. கடைசியில் இரண்டு முறை சொன்னால் பல காரணங்கள் இருக்கலாம், முக்கியத்துவத்திற்கும் இருக்கலாம், முடிவடைந்தது என்பதை காட்டுவதற்கும் இருக்கலாம். இங்கு இரண்டுக்கும் பிரதிதிஷ்டதி பிரதிதிஷ்டதி ஏவ, அவன் அந்த மோட்சத்தில் நிலை பெறுகின்றான், நிலை பெறுகின்றான் தான், அல்லது இந்த உபதேசம் நிறைவு பெறுகின்றது. இத்துடன் இந்த உபனிஷத் நிறைவு பெறுகின்றது. நாம்
இந்த உபனிஷத்தினுடைய சாராம்சத்தை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்வோம். சிறிய உபனிஷத்து தான். இதிலும் 4 பகுதிகளாக கொண்ட இந்த உபனிஷத் 35 மந்திரங்களுடன் விளங்கியது. இந்த உபனிஷத்தினுடைய முதல் பகுதியே கேள்வியாக வந்தது. எடுத்தவுடனே கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனக என்று, எதனால் ஜடமான மனம் உடல் செயல்படுகின்றதோ. இயற்கையாக ஜடமானது, ஆனால் இது செயல்பட காரணம் என்ன? அதற்கு குருவினுடைய பதில் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், காதுக்கு காதாக, கண்ணுக்கு கண்ணாக, மனதிற்கு மனதாக விளங்குகின்ற தத்துவம். இதிலிருந்து இவர் என்ன சொல்கின்றார்? இந்த உடல் மனம் இவைகள் இயற்கையாக ஜடம். இந்த ஜடத்துக்கு சேதனத்தை கொடுக்கும் சேதன சொரூபம். ஆகவே பதில் அறிவு சொரூபமான ஆத்மா, சைத்தன்ய சொரூபமான ஆத்மா என்று சொல்லி, இதை யார் உணர்கின்றார்களோ அவர்கள் மரணமற்ற நிலை அடைகின்றார்கள்னு பதிலும் இந்த ஞானத்தினுடைய பலனும் 2வது மந்திரத்திலேயே முடிவடைந்து விடுகிறது. ஆகவே இந்த உபனிஷத்தை சுருக்கமாக சொல்லணும்னா முதல் 2 மந்திரத்தோட ஓவர். கேள்வி, பதில், ஞானத்தினுடைய பலன். மீதி எல்லாம் விளக்கம்தான். 3வது மந்திரத்தில் இந்த பிரம்மத்தை வேறு எந்த இந்திரியங்களினாலும் அறிய முடியாது என்று கூறப்பட்டு, பிறகு இந்த அறிவானது சம்பிரதாயப்படி வருகின்றது என்று கூறப்பட்டு, அறிந்ததற்கும் அறியாததற்கும் அப்பாற்பட்டது என்ற விதத்தில் மீண்டும் விளக்கப்பட்டது. அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத். எதெல்லாம் அறிந்துள்ளாயோ அது பிரம்மன் அல்ல, எதெல்லாம் அறியவில்லையோ அதுவும் பிரம்மன் அல்ல. பிறகு அறிவு சொரூபம் பிரம்மன். அதற்கு பிறகு 5வது மந்திரத்தில் ஆரம்பித்து முதல் செக்ஷன் முடியும் வரை நாம் இஷ்ட தேவதை, ஈஸ்வரன், அதிஷ்டான தேவதைகளை எல்லாம் வணங்கி வருகின்றோம். அவைகளெல்லாம் நமக்கு சித்த சுத்தியை கொடுத்து நம்மை உயர்த்துகின்ற ஒரு படிகளே தவிர அந்த சகுண பிரம்மனே நிர்குண பிரம்மன் அல்ல, அதுவே முழு முதல் கடவுள் அல்ல என்று சகுண பிரம்மன் நிஷேதம் செய்யப்பட்டு பிறகு ஜீவ பிரம்ம ஐக்கியம் செய்யப்பட்டது. அத்துடன் எந்த இந்திரியங்களும் அந்த பிரம்மத்தை விளக்காது என்ற கருத்துக்களும் விளக்கப்பட்டது. இதெல்லாம் முதல் பகுதியினுடைய சாராம்சம். இத்துடன் உத்தம அதிகாரிகளுக்கான உபதேசம் முடிவடைகின்றது. பிறகு இடைப்பட்ட நிலையில் இருக்கின்ற மாணவர்களுக்காக 2வது பகுதி துவங்கியது. இதில் குருவானவர் சிஷ்யனை சோதித்தார். நீ புரிஞ்சிடுதுன்னு சொன்னால் உனக்கு புரியவில்லை, நீ அறியவில்லை என்று சொன்னால் நீ அறிந்துள்ளாய். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நீ அந்த பிரம்மத்தை பொருளாக அறிந்து விடக்கூடாது, அறிபவனாக நீ அறிய வேண்டும் என்ற விதத்தில் கூறினார். சிஷ்யனும் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்தி அறிவினுடைய உறுதியையும் வெளிப்படுத்தினான். நான் அறிகின்றேன், அதே சமயத்தில் அறியவில்லை என்ற விதத்தில் பதில் கூறினான். இதெல்லாம் நம்மளாக படித்தோம்னா ஒன்றும் நமக்கு புரியாது. அறிகின்றேன், அறியவில்லை அப்படிங்கிறது சம்பிரதாயத்தோடு நம்ம படிக்கும் பொழுது இதனுடைய நுட்பம் நமக்கு விளங்குகின்றது. பிறகு பிரதிபோத விதிதம் மதம் என்று நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்குள்ளும் நிர்குண சைத்தன்யமே விளங்கி கொண்டிருக்கின்றது என்று கூறி, தூய்மையான மனதினால் தான் இந்த பிரம்மத்தை அறிய முடியும் என்று சொல்லி, பிறகு மனித ஜென்மத்தினுடைய மேன்மையுடன் 2வது பகுதி முடிவடைந்தது. அதாவது இந்த ஜென்மத்திலேயே நாம் உணர்ந்தால் அப்பொழுதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு என்று. பிறகு கடைசி 2, 3, 4 இந்த 2 பகுதிகளில் நம்ம பார்த்தோம். ஒரு கதை, அதை தொடர்ந்து உபாசனை, உபாசனையை தொடர்ந்து இறுதியாக நட்பண்புகள், பிறகு பலன். இந்த கதையிலிருந்து என்னென்ன கருத்துக்கள் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த கதை சில நல்ல பண்புகளை எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்தது. இத்துடன் இந்த உபனிஷத் முடிவடைகின்றது. பொதுவாக உபனிஷத்தை முடித்த உடனே நாம் மீண்டும் முதல் மந்திரத்தை படித்து முடிப்போம். முதல் மந்திரம். கேனேஷிதம் பததி
प्रेषितं मनः केन प्राणप्रथमप्रैतियुक्तः केनेषितां वाचमिमां वदन्ति चक्षुश्रोत्रं कउदेवो युनक्ति। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शान्ति शान्ति शान्तिः।